ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம். ஸோ என் பேர் கஷிபன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில். ஸோ ரொம்ப நாளாக லாக்டவுனில் வீட்டிலே இருந்திருக்கோம். ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ அப்படியே கிளம்பலாம் எங்கேயாவது சின்ன ஒரு டூர் அங்கே போய் எடுத்து இப்படி தாங்க இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யவே விட மாட்டானுங்க. சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கஷிபன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநார் ஃபால்ஸ், திண்டுக்கல் பக்கத்தில். ஸோ புதுக்கோட்டையிலேருந்து ரொம்ப நாள் லாக்டவுன்லேயே வீட்டில் இருந்துட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு மைண்டு. ஸோ எதாவது ரிலீஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள் ஐநார் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் ஓகே போகலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் இந்த லாக்டவுன் வந்து ஓரளவு தளர்வு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குட்டி ட்ராவல், அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். ஏன்னா அப்படியே நிற்கிற ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே நிற்கிற. என்ன பேசுறது? நான் பேசல நமக்கு சரியா வராது. பேசுகிறா. சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? இப்போ நம்ம ஐநார் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஐநார் ஃபால்ஸில் என்ன இருக்குது? அருவி இருக்குது, கோயில் இருக்கா? கோயில் இருக்குது, ஐநார் கோயில் இருக்குது. ஓகே, கோயிலில் சாமி கும்பிட்டுருவேன். சாமியெல்லாம் கும்பிட முடியாது. ஆனால் சாமியை கும்பிட மாட்டேன். என்னது சாமியை கும்பிட மாட்டேன்? நீ மேலே சாமி வந்து கோயில் ஓப்பனில் இருக்காது, அதெல்லாம் கும்பிட மாட்டோம். சரி, ஐநார் ஃபால்ஸில் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? எல்லாம் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே போயிருக்கானுங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர்கிட்ட வந்தோம். ஸோ எல்லோரும் இப்போ தான் மேலே போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு குட்டி வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்லேயே ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்குது, கல் போட்ட பாதை மாதிரி. ஸோ அதை காட்டு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. இந்த கிளைமேட் வெதர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிற ஒரு விஷயம். வெயிலெல்லாம் வந்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாருக்குமே வெறுத்துரும் சீரியஸாக. சரி, ஓகே, நம்ம போய் ஐநார் ஃபால்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
கிலோமீட்டர் போகணும் ஏறுறதுக்கு. 3 மணி நேரம் நடக்கணும். வா என் கூட வந்தேன்னா அங்கே மலை வரைக்கும் ஏறி இறங்கிட்டு திருப்பி வரும்போது தான் இப்போ வடை கிடைக்கும். அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மயக்கம் போட்டு விழுந்துறதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. ரொம்ப நேரமாக மேலே போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இதுக்கு மேலே செத்துரம் போல இருக்கு. இறங்கணும்னு 6 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் நினைக்கிறேன். கம்மியாக இந்த 3 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வந்தோம் கீழே? 6 கிலோமீட்டர். இன்னும் 1.5 கிலோமீட்டர். இந்த அது சவுண்டு கேட்குதா இல்லையா? இங்கே தான் கேட்டுச்சு கீழே. இந்த மரத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் தான் பார்க்கலாம். ஆனால் இது வந்து மேலே கிடையாது. இப்போ தான் மேடாக இருக்குது. அதனால வந்தோம்னா தர மாதிரி. ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது இந்த இடம். அதுவும் கீழே சாதாரணமாக ரோட்டு தரில் நடக்கிறதா இருந்தால் பரவாயில்ல. மலை சர்க்கலாக தான் இருக்கும். அங்கே ஏறணும் கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க இது காட்டு. மேலே வா மேலே வா. நான் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் எங்கள் கூடவே கீழே வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க. ஃபால்ஸ் ஒன்றா இப்போ நல்லா வீடியோ பார்த்து வா. கடை வந்துச்சு திரும்ப ஃபால்ஸா? செம்மையாக இருக்கடா, அழகாக இருக்கடா. சூப்பராக லைட்டிங்க்கு. அது லைட் உங்கள் மாதிரி நல்லா இருக்குது. ஒரு குஞ்சே விட்டார் ஐயா. பின்னாடி அவரை வீடு ஒரு தடவை படுத்தே விட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி. மூஞ்சி போட்டு தானே? மூஞ்சி பண்ணிதானா? மூச்சு தடவை கீழே இருந்து 7 கிலோமீட்டர் வந்ததுக்கு ஃபைனலி வி காட் இட். அறிவிச்சு பாருங்க. கல் இருக்காங்க கீழே. அங்கே இருக்கு பாரு கல். ஆமாண்ணா. ஃபஸ்ட்டு அந்த பாதையில் அப்படி இறங்கி இந்த கல் வழியாக வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குமே, காணல அதையே. இங்கே வந்தாச்சு. உங்களுக்கே கேட்கணும்னு நினைக்கிறேன் அருவியோட சவுண்டு. அருவிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. ரொம்ப இதுக்கு மேலே வந்து 3-4 இருக்கு. இதுக்கு மேலே ஃபால்ஸ் அதிகம். இதுக்கு மேலே 4 இருக்கு. இதுக்கு மேலே போகிறதுனா எப்படி இருக்கு பாதை? கூட்டி போவாங்க அந்த பாறையில் மேலே இருக்கும். எல்லோரும் வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலையில் ஏறி நடந்து வந்து வியூ ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சாச்சு எல்லாரும். என்னடா ஹாப்பியா? சீரியஸாக என்ஜாய் பண்ணியா? செம்ம என்ஜாய் பண்ணுங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நத்தங்கிற பிளேஸில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. எங்கே பேர் ஐயனார் ஃபால்ஸ். திண்டுக்கல் பிளேஸில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நத்தங்கிற பிளேஸில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. பேர் ஐயனார் ஃபால்ஸு. அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. இதை கவர்மெண்ட் எடுத்து மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். என்ன ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ள யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓடிட வேண்டியதான். சிங்கம் வந்துச்சுன்னா தெரிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. அவ்வளோதான். இதுக்காக இந்த பையன் இந்த இவனுங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணாங்க. காலைல 4 மணிக்கு வர சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி 6 மணிக்கு வண்டி எடுத்து அத்தா பேசுனேன். ஒத்தடி பாதையில் போனாலும் சுதாரணமாக போகணும். சித்திரை வைகாசி மாதம் வந்து திருவிழா வந்தோம்னா கிடா வெட்டி போகலாம்.
என்ன ஆச்சுன்னு அங்கே இருக்கலை, எனக்கு ரொம்ப அலும்பாங்க நீங்கள் ஒன்று வைங்க கண்ணமலையில். இது பேர் கண்ணமலை. இது கண்ணமலை. சரி போய்ட்டு ஐயா. வணக்கம் நண்பா. வீடியோ வந்து கண்டினியூஸாக போடாததுக்கு ரொம்ப சாரி. கீழே இறங்குறதுலாம் உங்கள் வீடியோவை காட்ட முடியல. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டயர்டு. ஏன்னா எல்லாருமே காலங்காத்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 6 மணிக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாருமே சாப்பிடல. காலை சாப்பாடும் சரி, மத்தியான சாப்பாடும் சரி, யாருமே சாப்பிடாதனால இறங்கி வரும்போது செம்ம டயர்டாகிடுச்சு. ஃபேஸும் சரி, உடம்புலாம் ஹெவியான டயர்டு, நடக்க முடியலை. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்துக்கிட்டிங்கனாலே தூங்கிட்டோம். செம்ம தூக்கம். நல்லா சாப்பிட்டு நல்லா வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும், 4:30 5 மணி இருக்கும். வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம டயரில் தூங்கிட்டோம். அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் நான் தூக்கம் மட்டும்தான் செஞ்சேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு உடம்புல. ஸோ நீங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா பெருசாக சாப்பாடுலாம் கிடைக்காது, பெரிய வசதிகள்லாம் கிடையாது. சிறு குறு தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடை வச்சுட்டு அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் நினைக்கிறேன். அங்கே யாரையுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கதே மக்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் மேலே இறங்கி கீழே வரும்பொழுது ஒரு 4 பேர் 5 பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. மேலே ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐயர் இருந்தார். ஸோ அவருக்கு எப்படி வருமானம், அவரோட குடும்பத்தை எப்படி அவரால் பார்த்துக்க முடியுதுன்னு எனக்கு சீரியஸாக புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா மக்கள் கூட்டமும் யாரும் இல்லை. அவருக்கு அதில் வர்ற சின்ன சின்ன வருமானத்தினால தான் அவரோட சாப்பிட முடியுது. ஒருவேளை எனக்கு தெரியலையா என்னன்றது, எனக்கு எப்படி அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்றது ஒருவேளை கவர்மெண்ட் கொடுக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை, மன்னிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சீரியஸாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் கேட்டேன், எனக்கு காலைல எழுந்திரிச்சோன்னு செம்ம டயர்டாக இருந்துச்சுடா, உடம்புலாம் வலிக்குது, கால்லாம் நடக்க முடியல அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்குலாம் அப்படி இல்லையாடான்னு கேட்டேன். எனக்குலாம் அப்படி இல்லைடா அப்படின்னா. அந்தளவுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கானுங்க. நம்ம அப்படி கிடையாது. எனக்குமே அந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லணும், போய் சொல்லக்கூடாதுல்ல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அருவிலேருந்து ரொம்ப பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஓரளவு லைட்டாக இருந்துச்சு. ஒருவேளை மழை சீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியும். நன்றி. சேனல் நேம் வேணாம், சப்ஸ்கிரைப். சேனலில் நான் போட போகிறேன்.